மெய்ப்பொருளியல் உறவுகளுக்கு வணக்கம். கந்தர் அனுபூதி சிந்தனை 13வது நாளுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இதுவரைக்கும் 12 பாடல்கள் சிந்தித்திருக்கிறோம் கந்தர் அனுபூதியில. இதுவரைக்கும் நான் பதிவேற்றம் பண்ண காணொளிகளுக்கு நான் எதிர்பார்த்ததை விடவும் கொஞ்சம் அதிகமாகவே வரவேற்பும் ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து என்னை தொடர்பு கொண்டு சில பேர் வந்து சில பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தீங்க. நான் பேசக்கூடிய இந்த டோன், இந்த தொனி வந்து ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு பெரிய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தப்பா கன்வே ஆகியிருந்தா மன்னிச்சிருங்க. உண்மை அது கிடையாது. இந்த கந்தர் அனுபூதி சிந்தனை அப்படிங்கிறதே வந்து நான் எதுக்காக இந்த முயற்சி மேற்கொள்றேன் அப்படின்னா, உங்களோட சேர்ந்து நான் இதை கத்துக்கிறேன். உங்களோட சேர்ந்து நான் இதை சிந்திக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா தயவு செஞ்சு யாரும் நினைச்சுக்க வேண்டாம். சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது. சரி, இனி இன்றைய கந்தர் அனுபூதி பாடல் நம்ம சிந்திப்போம். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இன்னொரு தடவை பார்க்கலாமா? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அதாவது மான் வயிற்றில் பிறந்த செம்மான் வயிற்றில் பிறந்த வள்ளியை கவர்ந்த திருடனே, மிக பெரியவனே முருகா, பிறப்பும் இறப்பும் அற்றவனே, சும்மா இரு சொல் அற என்று நீ சொல்லிட்ட. ஆனா அதோடைய பேருண்மை பொருள் எனக்கு தெரியாதே அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய நேரடியான ஒரு உரை விளக்கம், ஒரு பொருள். முருகனை திருடன் அப்படின்னு குறிப்பிடுறாரு அருணகிரிநாதர். இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இறைவனை திருடன் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாருன்னா ஞானசம்பந்தர். அவர் வந்து என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு அவருடைய முதல் பாட்டிலேயே சொல்றார். செம்மான் மகள் அப்படின்னா யாரு? மான் வயிற்றில் பிறந்த வள்ளி அப்படிங்கிறது புராண கதை. அது என்ன மான் வயிற்றுல பிறக்கிறது அப்படின்னா, எனக்கு புரிஞ்சதை சொல்றேன். மான் அப்படின்னா வடமொழியில அகங்காரம், ஈகோ அல்லது தற்பெருமை, அந்த பிரைடு அப்படிங்கிற சில வகையில பொருள் வரும். அகங்காரம் அல்லது தற்பெருமை அல்லது தான் அப்படிங்கிற இந்த நினைப்பு இருக்கு இல்லையா? இந்த நினைப்பு தன்னைத்தானே முன்னிறுத்தி கொள்ளும், தன்னைத்தானே வலிந்து ஆக்கிரமித்து கொள்ள செய்யும். அந்த அகங்காரம் அப்படிங்கிறது முதல்ல வந்து சுகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த சுகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும். அது ஒரு பெரிய வலியை கொடுக்கும். இந்த சைக்கிள்ல மறுபடியும் அந்த உயிர் போயிட்டு வரும்போது அந்த அகங்காரமானது, அந்த மானானது பிரசவிக்கக்கூடிய உயிர் தான், அல்லது அந்த மான் பிரசவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மண், அதாவது மனம். அகங்காரம் அடங்கி பக்குவம் பெற்ற ஆன்மாவின் மனமே வள்ளி அப்படிங்கிற ஒரு குறியீடு, ஒரு சிம்பாலிசம். அப்போ பக்குவம் பெற்ற ஆன்மாவை முருகன் திருடி செல்கிறான், கவர்ந்து செல்கிறான். ஒரு பொருள் திருடு போகணும் அப்படின்னா அந்த பொருள் மேல ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கணும். திருடனுக்கு ஏதோ ஒரு தேவையை அந்த பொருள் பூர்த்தி செய்யணும். அது ஒரு மதிப்புள்ள பயனுள்ள ஒரு பொருளா இருந்தாதான் அது திருடு போகும் இல்லையா? உடஞ்ச பானையை யாரும் திருட மாட்டாங்க. அதுவே ஒரு தங்கத்துல செய்யப்பட்ட ஒரு குடம், ஒரு சின்ன சொப்பு சாமா சைஸ்ல இருந்தாலும் அது திருடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதோடைய மதிப்பு அந்த மாதிரி, அதோடைய பயன் அந்த மாதிரி. அப்போ பக்குவம் பெற்ற ஆன்மா இறைவனுக்கு பயன்படும். எதுக்கு பயன்படும் அப்படின்னா, அவனுடைய செயலை, அவனுடைய எண்ணத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் தான் சரியான கருவி இறைவனுக்கு. அதனால பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை முருகன் திருடி செல்கிறான், கவர்ந்து செல்கிறான். அனுமதி எல்லாம் கேட்காம திருடிட்டு போறான் அப்படிங்கிறது தான் விஷயம். அவன் திருடன், ஆனாலும் அவன் மிகப்பெரியவன். அதனால பெம்மான் அப்படின்னு சொல்றாரு. அவன் பிறப்பதும் இல்லை. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். இங்க சினிமா படம் எடுத்துட்டு அதுல வந்து முருகன் வடக்குல பிறந்தான், தெற்குல வழிபடப்படுகிறான் அப்படின்லாம் அபத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இறைவன் அப்படின்னாலே அதோடைய புரிதல் என்னவா இருக்கணும் நமக்குன்னா, இறைவன் அப்படின்னாலே பிறப்பும் இறப்பும் அற்றவன். பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். பிறந்து இறப்பவன் மியர் மாற்றல். அதனால இறைவன்
பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த முருகன் பக்குவம் பெற்ற ஆன்மாவை திருடி சென்று அதற்கு ஒரு உபதேசம் செய்கிறான். இங்க அருணகிரிநாதர் தனக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை தான் சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ அப்படின்னு தாய்மானவர் பாடுறாரு. நமக்கு இந்த பூமியில, இந்த வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? அதுல நமக்கு ஆதாயமானதை மறைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம். இது நம்மளுடைய சிறுமை புத்தி. ஆனா அருணகிரிநாதர் முருகர் தனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதையே அப்படியே நமக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம அப்படியே ஒழிக்காமல் மறைக்காமல் நமக்கு சொல்கிறார் அப்படின்னு தான் தாய்மானவர் இந்த பாட்டுல சொல்றார். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எதை பெற்றாரோ அதையே சொல்றார். சரி, பேக் டு த டாபிக். முருகன் ஆன்மாவை கவர்ந்து சென்று அதனிடம் ஒரு உபதேசம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சும்மா இரு சொல் அற அப்படின்னு சொல்றாராம். ஆனா நீ இப்படி சொல்லிட்ட, ஆனா அதோடைய உண்மையான அந்த பேர் உண்மை எனக்கு ஒண்ணும் விளங்கலையே அப்படின்னு பதைக்கிறார் அருணகிரிநாதர். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஊருக்கு போற வழிய, இப்போ கொடைக்கானலோ இல்ல மூணாரோ இல்ல ஏதோ ஒரு நல்ல ஊர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊருக்கு போற வழி, அந்த பயணத்தை பத்தி அங்க ஏற்கனவே போயிட்டு வந்தவர் நமக்கு என்னதான் விலாவரியா வர்ணனையோட பக்கம் பக்கமா அதை படிச்சு படிச்சு சொன்னாலும், நம்மளே நேரடியா அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போதுதான் நமக்கு அந்த பயணத்துடைய உண்மையான அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதுபோல கடவுள் ஒரு வழி சொல்றாரு, அதோடைய பேர் உண்மை, அதோடைய அனுபவ உண்மை அருணகிரிநாதருக்கு அந்த நொடியில தெரியல. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. சரி, அது என்ன சும்மா இரு சொல் அற அப்படி சொன்னோன்னே கேட்டுருவோமா நம்ம? ஆனா அப்படிதான் சொல்றாரு முருகர், சும்மா இரு சொல் அற. அது என்ன உபதேசம்? முருகரே சும்மா தான் இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சோம்பேறி ஆயிடக்கூடாது. நம்ம செயல்படணும், நம்ம இயங்கணும், நம்ம படிக்கணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம நிறைய முயற்சி செய்யணும், நிறைய உழைக்கணும். அப்ப சும்மா இருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சும்மா இருத்தல் அப்படிங்கிறது உடல் அல்லது புலன்கள் அடங்க பெறுதல். சொல் அற அப்படிங்கிறது மனம் அடங்க பெறுதல், மௌன நிலை. வீட்டில் எப்பயாச்சும் தனியா இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய புலன்களை, கண் எதையும் பார்க்காம, காது எதையும் கேட்காம, மூக்கு எதை பத்தும் வாசனையும் நுகராம, வாய் எதையும் விஷயத்தை தப்பா பேசாம, இந்த தோல் எதையும் தொடாம இருக்க முடியாது, ஆனா அந்த தொடுதலுக்கு மயங்காம, இப்படி அடக்கி புலன்களை அடக்கி சும்மா இருக்க முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்க. மனசுல எந்த ஒரு எண்ணமும் எழாமல் அமைதியா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க. மனம் அப்படிங்கிறது லைட் ஸ்பீடை விடவும் வேகமானது. ஒரு எண்ணம் விட்டு இன்னொரு எண்ணத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கும். அதோடைய வேகம் அடங்குற வரைக்கும் நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அது கான்சிக்வன்ஷியல். அப்போ மனதுடைய வேகத்தை அடக்குவது எப்படி அப்படின்னா, அதுக்குதான் இறை வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு இன்றியமையாத ஒரு கருவியா இருக்கு. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. மனதுடைய வேகத்தை தான் குறிப்பிடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனதுடைய வேகம் அடங்க வேண்டும். அப்போ வேகம் கெடுக்க நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, போதும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளணும். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், நன்றி மறவாமல் இருக்கணும், தீங்கு செய்யாமல் இருக்கணும், தீங்கு நினைக்காம இருக்கணும். இதெல்லாம் செய்யும் போது மனதுடைய வேகம் அப்படிங்கிறது அடங்கும். பரபரக்க வேண்டா பலகாலும் சொன்னேன், பரபரக்கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாது இரு அப்படின்னு குருஞான சம்பந்தர் அப்படிங்கிறவரு சிவபோக சாரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல குறிப்பிடுறார். பரபரக்க வேண்டா பலகாலும் சொன்னேன். மனசை பரபரக்க விடக்கூடாது, மனசை வேகமா ஓட விடக்கூடாது. எனவே சும்மா இருப்போம், ஆசைக்கு ஆட்பட்டு ஆடாமல் சும்மா இருப்போம், மனதை அடக்க வழிபாடு செய்வோம், மௌனம் காப்போம், அகத்தில் இறைவனோடு பேச முயற்சி செய்வோம். ஒரு சாதாரண ரேடியோ கூட, எஃப்எம் ரேடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீக்குவன்சியில வேற எந்த இன்டர்ஃபரன்ஸும் இல்லைன்னா தான் அதில் நம்மளால பாட்டு கேட்க முடியும். அந்த ஃப்ரீக்குவன்சி அதுக்குன்னே டெடிக்கேட்டடாக இருக்கணும். வேற இன்டர்ஃபரன்ஸ் பாட்டு கேட்காது. அப்போ இறைவனோட நம்ம பேசணும், இறைவனோட நம்ம இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா மனசை அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மனசை ஒரு ஒரு தூய்மையான காலியான பாத்திரமா நம்ம மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம். எனவே மௌனம் காப்போம், அகத்தில் இறைவனோடு பேச நம்ம முயற்சி செய்வோம்.
மீண்டும் அடுத்த கந்தர் அனுபூதி பாடலோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். இந்த படைப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா வழக்கமாக சொல்கிறது தான், படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகர்க, மறக்காமல் பின்தொடர்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.